நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலையில் உறைபனி ஏற்படும். தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் கணிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் நிலவும் எனவும் அறிவிப்பு. உதகையில் தலைக்குந்தா முதல் பைன் ஃபாரஸ்ட் வரை உள்ள வனப்பகுதிகளில் அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது. வனப்பகுதியில் ட்ரோன் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் அறிவிப்பு. ஆபரண தங்கம் விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சம் தொட்டது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் அதிகரித்து 244 ரூபாய்க்கு விற்பனை. அரியலூர் மாவட்டம் தென்கட்சி பெருமாள் நத்தத்தில் மஞ்சள் மற்றும் கயிறுடன் நூதன போராட்டம். வரலாறு காணாத அளவு தங்கம் விலை உயர்வதற்கு எதிர்ப்பு. பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம். மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 289 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் முடிவை ஏற்று போராட்டம் வாபஸ். ஒப்பந்த செவிலியர்கள் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம். தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். தோனியின் தலைமை பண்பு பிடிக்கும் என பேச்சு. தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் ரொம்ப ஸ்மைலா, ஸ்வீட்டா, ஸ்மார்ட்டா, சைலண்டா, எந்த வித டென்ஷன் ஆகாம அவர் கேப்டன்ஷிப் பண்றாரு. அது ரொம்ப பிடிக்கும். பெரியாரின் 52வது நினைவு நாளை ஒட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னையில் உள்ள சிலைக்கு துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். பெரியார் எனும் பெருஞ்சூரியனை திருடவும் முடியாமல் தின்று சிரிக்கவும் முடியாமல் பகைவர் கூட்டம் திண்டாட்டம். பெரியாரின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு எக்ஸ் வலைதளத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம். மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கட்சியினர் மரியாதை. தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு வரும் தேர்தலில் முடிவுரை எழுதப்படும். எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. திமுக தான் பாஜகவின் முதல் அடிமை. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனத்துக்கு தவிக தலைவர் விஜய் பதில். ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக ஆலோசனை கூட்டம். விஜயின் தவிகவுடன் கூட்டணி வைக்கலாம் என பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தெரிவித்ததாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 6 சீட் என்பது வதந்தி. அமமுகவுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம்.
உங்களுக்கு ஏதோ கூட்டணியில் 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் எந்த மேடையில் கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்து விட்டு தான் செல்வேன். எங்களுக்காக யாரும் முடிவெடுக்க முடியாது. நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். சுயநலத்திற்காக விலை போகாதவர்கள் அமமுகவில் உள்ளனர். தமிழ்நாட்டு நலனை கருத்தில் கொண்டு கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என்று டிடிவி தினகரன் பேச்சு. சுயநலத்துக்காக, சுயலாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். தை மாதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம், அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இணைப்பார். கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். மேல்மட்ட விஷயம்னா என்ன, ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச் செயலர் தான் முடிவு செய்வார். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணியின் பொய்கள் எடுபடாது. 99% தன்னுடன் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 99 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். அதனால் அந்த பொய்யும் புரட்டும் எடுபடாது. அவர் கட்சியிலே இல்லை, அவர் சொல்றதுக்கு எங்க இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன். கீழடி அகழாய்வு அறிக்கையில் தெளிவில்லை. 114 பக்க அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்பியது மத்திய தொல்லியல் துறை. தொல்லியல் துறை அறிக்கைக்கு உரிய பதிலை விரைவில் அளிப்பேன். 114 பக்க அறிக்கை குறித்து புதிய தலைமுறைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா பதில். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 20 அதிநவீன குளிர்சாதன பேருந்துகளின் சேவை தொடக்கம். 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். அமெரிக்காவின் ப்ளூபர்ட் 6 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. 6100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை சுமந்து சென்ற பாகுபலி ராக்கெட். 3, 2, 1, 0. Both S-200 motors ignited. A majestic liftoff. Normal. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. The L-110 stage and the two S-200 boosters. Both S-200 motors separated. Bluebird Block 2 satellite separated. LVM-3, M6, Bluebird. விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் 32 பந்துகளில் சதம் விளாசிய சஹிபுல் கனி. கிஷான் கிஷன் 33, சூரியவன்ஷி 36 பந்துகளில் சதம்.